இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முகத்துல சிரிப்பையும் மனசுல வஞ்சத்தையும் வச்சு உன்னை சுத்தி வர்றாங்க. வை ராஜா வை, ஒண்ணு வச்சா 5, 5 வச்சா 50ன்னு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. இனிக்க இனிக்க பேசுவாங்க, புகழ் மாலை சூடுவாங்க. ஆசைக்கும் புகழுக்கும் மயங்கரவன் நீ கிடையாது. போலியா சொல்லெடுத்து வர்றவன வில்லெடுத்து விரட்டுறவன் நீ. அப்படித்தான் நீ விரட்டி விட்ட. ஆனாலும் புல்லுருவி கூட்டம் உன்னை சும்மா விட்டுடுமா? உன் சேனையை ஏவி விட்டு உன்னை மதிமயக்க பாக்குது. மதிமயங்கிடாதப்பா. எடுத்த முடிவுல உறுதியாயிரு. மனசுல நினைச்சத நிலநாட்டு. அலையன ஒசந்து நெல்லு. அதுல ஏத்துன தீபமா எப்பவுமே ஒளி கொடுத்துக்கிட்டே இரு. தடம் மாறுனா கெட்ட காலம் வந்துரும், கெட்ட காலம் வந்துரும். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. மனசுல வச்சுக்கப்பா, மனசுல வச்சுக்க. இவனை ஊரை விட்டு போக சொன்னா இன்னும் இங்கே சுத்திட்டு இருக்கானா? இரு வர. என்ன ஜானகி, கேட்டியா? ஆமாங்க, நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு புரிஞ்சுது. குடுகுடுப்பக்காரன் சொல்றத அந்த ஜக்கம்மா சொல்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள 2 பேர் வந்து அதுவும் 2 விதமா, அதுவும் முரண்பாடா சொல்றது இதான் முதல் முறை. அது ஜக்கம்மா சொல்லல, ஏதோ வயிற்று பொழப்புக்கு சொல்றவங்க சொல்ற சொல்லு. இதை நம்ம பெருசுப்படுத்தாம நம்ம எடுத்த முடிவை நம்பிக்கையா செய்வோம். எனக்கு புரியுதுங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாமலா? நீங்க நினைக்கிறது பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏடி, என்ன ஒரு துணிச்சல் இருந்தா குடுகுடுப்புக்காரங்கிட்ட பணத்தை கொடுத்து அவனை பொய்யா வாக்கு சொல்ல வச்சிருப்ப நீ. உன்னை மச்சான் சவுக்கால் அடிச்சிருக்க கூடாது. அந்த சவுக்காலையே கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கணும். இந்த லட்சணத்துல என் அண்ணன் அடிச்சப்ப ஒரு புருஷனா வந்து தடுத்தியான்னு கேட்டு நீலி கண்ணீர் வேற அடிச்ச. ஒரு தீ ஒரே ராத்திரியில திருந்திருவாளான்னு சந்தேகப்பட்டேன். அதுக்குள்ள பாத்தியா உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. அம்மா, மாயாவை கூப்பிட்டு நகையெல்லாம் கொடுத்து நீ என் மருமக இல்ல மகன்னு சொன்னியே, அதெல்லாம் நிஜமா இல்ல நாடகமா? அத்தை, உண்மையிலேயே நீங்க மாறி இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. எதுக்காக அத்தை இப்படி பண்ணீங்க? உன்னால எப்படிமா மறுபடியும் தப்பு பண்ண முடியுது? இதெல்லாம் எதுக்காக பண்ண சொல்லுமா? என்ன, எப்படியாவது மாமாவா அந்த நிலத்தை விற்க வைக்கணும், உன் பங்கு பணத்தை உன் கையில கொடுக்க வைக்கணும், அதானே? வேற என்னத்துக்கு? மச்சான் நம்ம இடத்தை வித்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவளுக்கு எப்படியாவது இடத்தை விற்கணும், அதுவும் அதிக விலைக்கு. மச்சான் கொடுக்கறேன்னு சொன்னதை விட 3 மடங்கு அதிகமா கொடுக்கணும். வேற ஆசை. இங்க பாருங்க அத்தை, அந்த சாமியே வந்து சொன்னாலும் பெரியப்பா ஒரு முடிவெடுத்தா அவர் தான் முடிவை மாத்திக்கவே மாட்டாரு. குடுகுடுப்புக்காரன் சொன்னா மட்டும் கேட்டுருவாரா என்ன? மாயா, மச்சான் குடுகுடுப்பக்காரன் சொல்றத கேப்பாருமா. நல்ல விஷயம் சொன்னா கேப்பாரு. அதனாலதான் அந்த வேஷத்தை நானே போட்டு நல்ல வாக்குனால சொல்லிட்டு வந்தேன். நான் சொன்னத அவர் கண்டிப்பா கேப்பாரு. நீங்க பண்ண காரியம் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஆனா இந்த தடவை சவுக்கால் அடிக்க மாட்டாரு. நான் சொன்ன மாதிரி அந்த சவுக்காலையே இவ கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்றுவாரு. ஆமா, நான் செத்துட்டேனா உங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும்ல? அப்பு, என்ன அப்பு இப்படி அழைச்சு போயிட்ட? சரியா சாப்பிடுறதே இல்லையாடா நீ? சாப்பிடுறமா. என்ன பெரியம்மா, உங்ககிட்ட அவனை பேச கூட விட மாட்டாங்க? இல்ல மாயா, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கான்ல, புள்ள பாசம் இருக்கதானே செய்யும். விடு, இதை ஏன் பெருசா எடுத்துக்கணும்? உனக்கு எத்தனை நாள் லீவ் விட்டுருக்காங்கடா? நீ எப்ப திரும்ப போகணும்? அம்மா, நான் இனிமே ஹாஸ்டலுக்கு போக மாட்டேம்மா. நான் இங்கே இருந்துடுறேன். அப்பு,
இங்கேயே இருக்கிறேன்னா உன் படிப்பு என்னடா ஆகிறது? அதை ஏன் கேக்குறீங்க மாமா? கார்ல வரும்போது இதே தான் புலம்பிக்கிட்டே வர்றான். என்ன அப்போ இன்னும் 2 வருஷம் தானே? அது நல்ல ஸ்கூல். படிப்பெல்லாம் அந்த ஸ்கூல்ல நல்லா சொல்லி கொடுப்பாங்க தானே? பெரியப்பா உன்னை அங்க சேர்த்து விட்டுருந்தாரு. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுமா வேண்டாமா? என் புள்ளைக்கு தாங்க போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான்ல. இப்ப என்ன, இவன் வீட்டை விட்டு தள்ளியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏங்கா, என் புள்ள இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பார்வதி, பார்வதி, என்னம்மா பேசுற நீ? ஜானகி எல்லாத்தையும் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிற ஆளா? உன் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக சொல்லுது, அத போய் நீ குத்த சொல்லிக்கிட்டு இருக்கியே. அதானே, அக்கா ஒன்னும் சொல்லக்கூடாது, உடனே வந்துருவீங்கல்ல நீங்க. உங்களுக்கு எல்லாம் எப்பவும் இவங்க தானே வசதி. ஏய் பார்வதி, நீங்க சும்மா இருங்கங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. படிப்பு கிடைக்கூடாதுதான், அதுக்காக பிடிக்கலன்னா வலுக்கட்டாயமா புடிச்சு அனுப்பி வைக்கணுமா என்ன? இங்க பக்கத்துல ஏதாவது நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விட்டுருவோம். பெரியம்மா அழாதீங்க பெரியம்மா. அவங்களுக்கு உங்க நல்ல மனசு புரியவே மாட்டேங்குது. எப்பவுமே உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது புரியாம நீங்க ஏன் பெரியம்மா அழுதுட்டு இருக்கீங்க? அழாதீங்க. அவங்க என்ன காயப்படுத்துறது ஒண்ணும் புதுசல்ல. ஆனா என்ன போய் இப்படி சொல்லிட்டாளே. அப்ப குட்டிய அவ புள்ள மாதிரியே நான் பாக்குறேன். ஏன் புள்ள மாதிரி தானே பாக்குறேன். அத கூட புரிஞ்சுக்காம எப்படி எல்லாம் பேசிட்டா. அதையே நினைக்காதீங்க பெரியம்மா. உங்க நல்ல குணம்லாம் அவங்களுக்கு எல்லாம் வரவே வராது. அம்மா, அம்மா இப்படி எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? கண் கலங்க வேண்டியது நீ இல்லம்மா, சித்திதான். அவங்கள சும்மாவே விடக்கூடாது. இரு, சித்தப்பா கிட்ட சொல்லி அவங்கள என்ன பண்றேன்னு பாரு. தானா, அதெல்லாம் வேண்டாம் தானா. தேவையில்லாம பிரச்சனையை பெருசு பண்ணாத. பண்ணணுமா? இல்லனா அவங்களுக்கு எல்லாம் புத்தியே வராது. உன்னை பார்த்து எப்படிமா அப்படி பேசுவாங்க? அப்பு குட்டிய குழந்தையில இருந்து யாருமா வளர்த்தாங்க? நீதானே. அவன் முதல்ல அம்மானே யார கூப்பிட்டான்? உன்னைதானே. இன்னைக்கு அவன் வளர்ந்துட்டானா இவங்க பழசெல்லாம் மறந்துடுவாங்களா? இன்னைக்கு போய் நான் என்ன பண்றேன்னு பாரு. தானா, இரு. அதெல்லாம் அவ மறந்திருப்பா. நீ அதை ஞாபகப்படுத்த வேண்டாம். அவங்க மறந்துட்டா விட்டுணுமா? நாம தான் ஞாபகப்படுத்தணும். தானா விடு. பெரியம்மா தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, விடு. இல்ல மாயா, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏன் தானா இவ்ளோ கோவப்படுற? இப்பெல்லாம் உனக்கு அதிகமா கோவம் வருது. ஏன்? சரியான விஷயத்துக்கு கோவப்பட்டுதான் ஆகணும் மாயா.